டிசம்பர் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் திமுக தலைவர் கலைஞருடைய உடல்நிலை பற்றி வதந்திகள் பலவிதமாக பல முனைகளில் இருந்தும் பரப்பப்பட்டன. அதிமுக நடந்த உட்கட்சி குழப்பங்களை திசை திருப்பதற்காக இது போன்ற வதந்திகள் பரப்பப்படுவதாக சொல்லப்பட்டுச்சு. கலைஞரின் உடல்நிலை பற்றி வதந்திகள் பரப்புவது ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த 40 வருட காலமாகவே தொடர்ந்து அவருடைய எதிரிகள் இந்த மாதிரி அடிப்படை இல்லாத வதந்திகளை பரப்பி அதுல இன்பம் காண்பவர்களாகத்தான் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லா வதந்திகளையும் முறியடிச்சு யாரெல்லாம் வதந்தி பரப்புனாங்களோ அவங்களுக்கெல்லாம் இரங்கற்பா வாசிச்சவர் தான் திமுக தலைவர் கலைஞர். அப்போலோல 72 நாட்களா முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த நேரத்துல அந்த அப்போலோ கேட்ட கூட தாண்டி உள்ள போகத்துக்குள்ளாத தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் டிசம்பர் 15ஆம் தேதி இரவு கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து கலைஞர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த ஒரு போட்டோவை எடுத்து போட்டு அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி பரப்பி காவேரி மருத்துவமனை முன்பிருந்து லைவ் டெலிகாஸ்ட் வேற பண்ணி அறிவாலயத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு, காவேரி மருத்துவமனையில போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பரபரப்பை ஏற்படுத்தி அதுல ஒரு இன்பம் அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இணைய ஜோதிடரான அண்ணன் சித்தூர் முருகேசன் அவர்கள் கலைஞருடைய ஜாதகத்தை கணிச்சு அவருடைய பலனை சொன்னாரு. எந்த பிரச்சனையும் இருக்காது, பூர்ண நலத்துடன் கலைஞர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவார், அரசியல் இன்னமும் அவர் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு ஆணித்தரமா அவர் சொன்னாரு. கலைஞரின் ஜாதகத்தை சித்தூர் முருகேசன் அண்ணன் கணிச்ச அந்த வீடியோ நம்ம பின்டெக் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. நீங்க நலம் பெறணும் அப்படின்னு நினைச்ச அந்த வீடியோ பார்த்து எல்லோருமே கண்டிப்பா மன ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அண்ணன் அன்னைக்கு எப்படி கணிச்சு சொன்னாரோ அதே மாதிரி கலைஞர் எப்படி போனாரோ அதை விட இன்னைக்கு பரிபூர்ண நலத்துடன் திரும்பி வந்திருக்கிறாரு. அரசியலில் இன்னும் பல சாதனைகள் புரிவார். வதந்திகள் அவரை சாகடிக்கலாம், ஆனால் நமது வாழ்த்துக்கள் அவரை எப்போதும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். டாக்டர் கலைஞர் அவர்களின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். இப்போ வதந்தி எல்லாம் கிளப்பிட்டு கிடக்காங்க. அவர் தீர்காயுசா இருக்க காரணமே இந்த வதந்திகள் தான். தோஷம் கழியுது யோசிருங்க பாஷையில சொன்னா. இருந்தாலும் ஒரு செகண்ட் புல்லட் ப்ரூஃப் மாதிரி இந்த பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும், இல்ல உறுப்பினர்கள் ஆகட்டும், இல்ல அபிமானிகள் ஆகட்டும், பிற மதத்தை சேர்ந்த விதவை பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்ய கலைஞர் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னும் ஆகாது, தீர்காயுசா இருப்பாரு. ஓகே, தலைவா வணக்கம் வணக்கம், நீ வந்தால் எங்கள் வாழ்வு மணக்கும். பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களை நம்பி 1000 பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த தமிழகத்திலே. உங்களை நம்பி ஒரு மாபெரும் இயக்கமே இருக்கிறது தமிழகத்திலே. அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? அதற்காக நீங்கள் வாழ வேண்டும். கலைஞரே, என் உயிரே, என் அருமை நண்பா, பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும். உங்களுடைய தமிழ், உங்களுடைய அரசியல், உங்களுடைய குடும்பம் ஆள்போல் தழைக்க வேண்டும், அழகுபோல் வேறொன்ற வேண்டும். பல்லாண்டு வாழ்ந்து நீங்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும். இது என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பான வாழ்த்து.